கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து மாநில பேரிடர் மீட்பு படை சேர்ந்த 296 பேர் அடங்கிய 10 குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 23ஆம் தேதி தமிழகத்தின் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்று தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் அது 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் அது புயலாக கூட மாற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்கள் உறுதிப்படுத்தாத தகவல்கள் இருந்தாலும் கூட அது புயலாக மாறும் பட்சத்தில் அது தமிழகத்துக்கு எந்த பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் கூட மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் அதே போன்று கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதீத கனமழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகின்ற இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையில் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தென்மேற்கு பருவமழையும் அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழையும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதே போன்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழையும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழையும் ஒவ்வொரு ஆண்டும் பெய்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை என்பது வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் நாளையும் தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தான் இந்த மழை எதிர்கொள்ள அதே போன்று பேரிடர் மீட்பு படையை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் சென்று வசிக்குமாறும் அதே போன்று அதீத கனமழை பெய்து வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்கள் ஏற்படும் போது எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாநில பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 296 பேர் அடங்கிய 10 குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் தற்போது எந்த பகுதியில் இது போன்ற இயற்கை சீற்றம் ஏற்பட்டாலோ அதீத மழை பெய்து மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டால் உடனடியாக அந்த பகுதிகள் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 10 குழுக்கள் குமரி, கோவை, நெல்லை, நீலகிரி மாவட்டங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தற்போது கூறிய இந்த மாவட்டங்கள் குறிப்பாக இந்த குமரி, கோவை, நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் தென்மேற்கு பருவமழை சற்று வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்றும் 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த மழையினுடைய அளவு கணிசமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த மழை எதிர்கொள்வதற்காக மக்களை பாதுகாப்பதற்காகவும் பேரிடர்களை எதிர்கொள்ளவும் மீட்பு குழு தயார் நிலையில் வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கும் என்றும் என்பதால் செல்போன் மூலம் எச்சரிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை பொறுத்தவரையில் அதீத ஆபத்துக்கான எச்சரிக்கை இல்லாமல் சாதாரண எச்சரிக்கையாக இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக எச்சரிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. குமரி, நெல்லை, தென்காசி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, விருதுநகர், தேனியில் இருக்கக்கூடிய 2.66 கோடி பேருக்கு குறுந்தகவல் மூலமாக எச்சரிக்கை அனுப்பப்பட்டு தொடர்ந்து அந்த பேரிடர்களை எதிர்கொள்ள மீட்புக் குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது.